திமுக கூட்டணி நிலைக்குமா என மக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி 56 மாத ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் விவசாயிகளுக்கு என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சியில் 95% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சி. அந்த 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால்தான் தமிழகத்தில் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகரம் வரை தமிழகம் வளர்ந்து இன்றைக்கு இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அதே போல அதிமுக பொன்விழா கண்ட கட்சி. நேற்றைக்கு துவங்கிய கட்சி அல்ல, பொன்விழா கண்ட கட்சி. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டு மக்களுக்காக நன்மை செய்வதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகிற கூட்டணி அதிக இடங்களிலே வென்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார். இன்றைக்கு இந்த 55 மாசம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து சுமார் 56 மாத காலம் உருண்டு ஓடிவிட்டது. 56 மாத கால ஆட்சியில விவசாயிகளுக்கு நன்மை செய்தாரா? விவசாயி தொழிலாளிக்கு நன்மை செய்தாரா? இல்ல, எல்லா துறைகளிலும் சுரண்டுதான் பார்த்தார்கள். 8 கோடி மக்களை சுரண்டி இன்றைக்கு ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்.